ஓகே, நாங்க இப்ப இந்த பாடத்துக்குள்ள போவோம் நேரடியா. இந்த பாடத்துக்குள்ள போறது முன்னாடி நாங்க இப்ப கிறிஸ்துவின் மூலோபதேச வசனங்கள் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் மூலோபதேச வசனங்கள்ல அந்த அஸ்திபாரம் என்று சொல்லி 6 விஷயங்கள் இருக்கு. செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் வரைக்கும் நாங்க பார்த்துட்டோம். ஆஹ் அது தொடர்ந்து இன்னைக்கு நாங்க பார்க்க வேண்டியது நித்திய நியாய தீர்ப்பு. ஆனா அதுக்கு முன்பதாக அந்த மருத்துவர் உயிர்த்தெழுதலை குறித்து நான் போன வாரம் ஒரு செயற்பாடு உங்களுக்கு கொடுத்திருந்தேன். அந்த செயற்பாடு குறித்து நாங்க அதுக்கு விடைகள் பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னுக்கு நாங்க போன கிழமை ஞாபகப்படுத்தி கொண்ட மாதிரி இதை ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொள்ள வேணும். அறிந்ததும் அறியாததும் என்று போன முறையை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டோம். பாகமம் 29:29 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்ப வேதத்துல சில விஷயங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்படுத்தி இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். மறைச்சு வைக்கணும் தேவன் யோசிச்ச விஷயங்களை எங்களால அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் சில விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, அப்படி இல்லாட்டி வெளிப்படையா சொல்லாம சில விஷயங்களை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அது நாங்க அறிந்து கொள்ள முற்படுறதுல பிரயோசனம் இல்லை. ஆண்டரை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை நாங்கள் அறிந்து கொள்வது தான் எங்களுடைய இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளுதல் அல்லது இந்த பைபிள் ஸ்டடி அப்படிங்கிறதுடைய நோக்கம். வெளிப்படுத்தப்பட்டவைகளை அறிந்து கொள்வது, வெளிப்படுத்தப்படாத மறைப்பொருள்களை அறிந்து கொள்வது அல்ல. ஆஹ் மறைத்து வைக்கப்பட்டவைகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டு நாம் அறியாமல் இருப்பவற்றுக்கும் வித்தியாசம் இருக்கு. வேதத்தில் எழுதப்பட்டு இருந்து நான் இன்னும் கவனிக்காம விட்ட விஷயங்கள் என்று சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனா சில விஷயங்கள் மறைக்கப்பட்டே இருக்கு, வெளிப்படையா சொல்லப்படாமலே சில விஷயங்கள் இருக்கு. அவைகளை பத்தி நாங்கள் பார்க்க போறது இல்லை. சரி. சோ செயல்பாட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு போன வாரத்துல ஒரு சிஸ்டர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏனோக்கும் எலியாவும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க தானே, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க தானே, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்னு நான் அது போன கிழமையே சொல்லலாம்னு யோசிச்சேன். பிறகு பரவாயில்ல, கொஞ்சம் தேடி பார்த்துட்டு சொல்லுவேன் அப்படி என்று விட்டுட்டேன். நான் தேடி பார்த்ததுல எனக்கு போன கிழமை சொல்ல வேண்டி இருந்த அதே பதில் தான் இன்றைக்கும் இருக்கு. பதில் தெரியாது. ஏன்னா அது வெளிப்படுத்தப்படவில்லை. ஆஹ் அவர்கள் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்ப அவர்களுக்கு இன்னொரு உயிர்த்தெழுதல் தேவைப்படாது. ஏன்னா அவர்கள் மறுரூபம் அடைந்து தான் பரலோகத்துக்கு போயிருப்பாங்க, இல்லாட்டி போக இயலாது. ஸோ அவர்கள் குறித்து மேலதிக தகவல் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால அவர்களுக்கு என்ன நடந்தது, எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ அது வேதத்துல மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். அது மறைக்கப்பட்டதாகவே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இது நாங்கள் படிச்சுக்கொள்ற பாடங்கள்ல நிறைய விஷயங்கள் மறைவானவைகள் இருக்கு. அது மறைவானவைகளாகவே இருக்கட்டும். நாங்கள் வெளிப்படுத்தப்பட்டவைகள் வெளிப்படுத்தப்பட்டு எங்களுக்கு தெரியாமல் இருக்கிற விஷயங்களை நாங்க தேடி பார்க்க முயற்சி செய்வோம். இப்ப நாங்க போன முறை கொடுக்கப்பட்ட அந்த செயல்பாட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். போன முறை நாங்க என்ன படிச்சோம், காலம். அதாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தி இந்த 5 விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காணும். நிறைய விஷயங்கள் நாங்க போன முறை பாதனங்கள் நிறைய குழப்பங்கள் வந்திருக்கலாம், நிறைய கேள்விகள் வந்திருக்கலாம். ஆனா ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு இந்த 5 விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா காணும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தி. முதலில் உயிர்த்தெழுந்தது கிறிஸ்து. உயிர்த்தெழுதலில் முதலானவர், முதற்பேரானவர், முதற்பலனானவர் கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில் உயிர்த்தெழப் போகிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அதாவது சபை யுகத்துல பெந்தகொஸ்து நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரை இருக்கிற காலத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இறந்து போனவர்கள் எந்த காரணத்துக்காக இருக்கலாம். இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களாக இருக்கலாம், அல்லது வியாதிப்பட்டு மருத்துவர்கள், வயது சென்று மரித்தவர்கள், என்ன காரணத்துக்காக மரித்தவர்களாகவும் இருக்கலாம். விசுவாசிகளாக இருந்து மரித்து போனவர்கள் அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அது ரகசிய வருகையில் நடக்கும். அதை தொடர்ந்து 7 வருஷ உபத்திரவ காலம் இருக்கும். அந்த உபத்திரவ காலத்தின் முடிவுல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உபத்திரவ காலத்துக்குள்ள இரத்த சாட்சிகளாக உண்மையுள்ள சாட்சிகளாக இருந்த அவர்களாக இருந்த அந்த மிருகத்தினுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ளாத, மிருகத்தை வணங்காத உண்மையுள்ள பரிசுத்தவான்கள், உபத்திரவ கால இரத்த சாட்சிகள், உபத்திரவ கால பரிசுத்தவான்கள்
அவர்கள் உயிர் தழுவார்கள். கடைசியா அந்த உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகு 1000 வருஷ அரசாட்சி காலம் இருக்கு. சகாப்த ஆட்சி காலம், மிலேனியல் ரெயின்னு சொல்லுவாங்க. அந்த சகாப்த ஆட்சி காலம் அல்லது 1000 வருட அரசாட்சி காலம். அத முடிய எல்லா அவிசுவாசிகளும், அனைத்து கால அவிசுவாசிகளும் உயிரோட எழும்புவாங்க. ஸோ இந்த 5 விதமான உயிர்த்தெழுதல் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சிருந்தா காணும். எங்களுக்கு முக்கியமானது இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை. அதுல தான் நாங்க பங்கு பெற போறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை தாமதிச்சா நாங்க மரிப்போம். அப்ப எங்களுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவிடத்துக்கு பரலோகத்துக்கு போய்விடும். எங்களுடைய உடல் இந்த பூமியிலே புதைக்கப்படும், எரிக்கப்படும். இல்லாட்டி யாராவது எங்களை கொலை செஞ்சா கடல்ல தூக்கி போட்டா அது என்ன செய்யறாங்களோ அது மாதிரி நடக்கும். உடலுக்கு ஏதோ நடக்கும். எங்களோட ஆவி பரலோகத்துக்கு போய்விடும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில ஆவி மேலிருந்து ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வருவார். பூமியிலிருந்து எங்களுடைய சரீரம் உயிரோடு எழுந்திருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து மகிமையின் சரீரத்தோட நாங்க அதுக்கு பிறகு காணப்படுவோம். அது இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிச்சா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக நடந்தா, நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நடந்தால் நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோம். நாங்கள் சாகாமலேயே அந்த ஏனோக்கு எலியாவை போல மறுரூபம் அடைந்து நாங்கள் ஆண்டவரிடத்தில் போவோம். எங்களுக்கு முக்கியமானது இந்த ரகசிய வருகை. நாங்கள் அடுத்ததா ஆண்டவருடைய திட்டத்தில், ஆண்டவருடைய இந்த என்ன சொல்ற டைம் டேபிள், இந்த அஜெண்டால, இந்த நிகழ்ச்சி நிரல்ல அடுத்ததா இடம்பெறவிருக்கிறது இந்த ரகசிய வருகை தான். அடுத்ததா நடக்க வேண்டியது இந்த ரகசிய வருகை. அது எப்ப நடக்கும்ன்றது தான் நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். சபையாகிய நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது அடுத்தது ஆண்டவருடைய நிகழ்ச்சி நிரல்ல, இந்த டைம் டேபிள்ல நடக்க வேண்டிய இந்த ரகசிய வருகை குறித்து நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதை குறித்து நாங்கள் சில விஷயங்கள் பார்த்துக்கொண்டோம். அது நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி பவுல் அவர்கள் அது ஒரு ரகசியமாக சொல்லியிருக்கிறார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல. இந்த ரகசிய வருகையில எங்களுக்கு என்ன நடக்கும் என்ற நான் முதல்ல சொன்ன மாதிரி மரித்தவர்களுக்கு என்ன நடக்கும், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்ற விபரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆவது அதிகாரத்தில் இருக்கு. எங்களை அப்படி சபையை எடுத்துக்கொண்டு போவதற்கு காரணம் அதற்கு பிறகு வரப்போகிற அந்த 7 வருட உபத்திரவ காலத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு, இனி வரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்கு. அந்த ரகசிய வருகை முழு உலகத்திற்கும் ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ உலகத்துல இரவு நேரத்துல இருக்கிறவங்க, பகல் நேரத்துல இருக்கிற 2 பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தான் அது நடக்கும். நினையாத நேரத்தில் நடக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட எங்களுக்குரிய பலன்களையும் அவர் தருவார். ஸோ இதுதான் அந்த ரகசிய வருகையை குறித்து நாங்கள் போன கிழமை இதெல்லாம் போன கிழமை பார்த்து கொண்டதுனால நான் வேகமாக சொல்லி கொண்டு போறேன். இதுல ரெக்கார்டிங்கும் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், லிங்க் இருக்கு, பார்த்து கொள்ளலாம். ஸோ போன முறை நான் ஒரு செயற்பாடு கொடுத்திருந்தேன் உங்களுக்கு பார்க்க சொல்லி. நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் கஷ்டமான செயற்பாடு போல இருக்கு. 3 பேர் தான் பதில் கொடுத்திருந்தீங்க, மற்றவங்க செய்யல. நான் நினைக்கிறேன் கஷ்டம் போல இருக்குது செயற்பாடு அப்படின்ட்டு. ஸோ அதனால அதற்குரிய விடைகளை நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது இந்த செயற்பாடு உங்களுக்கு தெரியும். நான் 7 நிகழ்வு கொடுத்திருந்தேன்னா 7 நிகழ்வு கொடுத்து அந்த 7 நிகழ்வுக்கும் வேத வசனங்கள் கொடுத்திருந்தேன், வேத வசன பகுதிகள் கொடுத்திருந்தேன். அந்த வேத வசன பகுதிகளை வாசிச்சு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேணும். அது குறித்து சிறு குறிப்பு, ஒரு சிறு விபரம் எழுத வேணும். ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செயற்பாடு. 7 நிகழ்வுகள், ஒவ்வொரு நிகழ்வுக்குரிய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வசனங்களை வாசிச்சு அந்த வசனங்களுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு தெரிந்து எடுக்க வேணும். அதை குறித்து சிறு விபரங்கள் எழுத வேணும். முடியுமா இருந்தால் ஒத்த வாக்கியங்கள், parallel verse அல்லது similar verses 30 நீங்க போட வேணும் என்று சொல்லியிருந்தாங்க. ஸோ முதலாவது நிகழ்வுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வசனங்கள் யோவான் 14ஆவது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4ஆவது அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் 52ஆம் வசனங்கள். ஸோ இந்த 3 வசனங்களை பார்த்தோமா இருந்தால் யோவான் 14ஆவது அதிகாரத்தில் என்ன இருக்கு? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு அன்று சொல்லியிருக்கிறார். அது பிறகு 1 தெசலோனிக்கேயர் 4ஆவது அதிகாரத்தில் என்ன இருக்கு? அது குறித்த விவரம் இருக்கு. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாகப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஸோ இந்த விவரங்களை பற்றி தான் நாங்கள் முதலில் பேசி கொண்டிருந்தோம். இந்த வசனங்களை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி. இதுதான் அடுத்துதான் நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வு. ஸோ இந்த செயற்பாடு நான் தலைப்பு கொடுத்திருக்கிற இந்த செயற்பாட்டுக்கு என்ன தலைப்பு? விசுவாசியின் எதிர்காலம். ஒரு சபை விசுவாசியின் சபை யுகத்தில் வாழுகின்ற விசுவாசியின் எதிர்காலம், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? ஸோ எங்களுடைய அடுத்த நிகழ்வு, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க அடுத்த நிகழ்வு இந்த முதலாவது நிகழ்வு தான். அது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்படி அல்லன்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை என்று சொல்லலாம். அப்படி இல்லாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இங்கிலீஷ்ல ராப்சர், ஆங்கிலத்துல ராப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை என்று இதுக்கு தலைப்பு கொடுக்கலாம். ஸோ இது விவரங்கள் நாங்கள் வசனத்தை வாசிச்சாலே தெரியும் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இது திருடன் வருகிற விதமா வருவார். எந்த நேரத்தில் வருவார் எனக்கு தெரியாது. ஸோ அவர் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். எந்த நேரத்தில் வேண்டாலும் அவர் எங்களை எடுத்துக்கொண்டு போக போடும். ஸோ அடுத்து விசுவாசிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு நடக்க போகிற அடுத்த நிகழ்வு இதுதான் இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இதுதான் முதலாவது நிகழ்வு. அடுத்தது இரண்டாவது நிகழ்வு. அதற்கு 4 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 14வது அதிகாரத்தில் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்தை பத்தி இருக்கு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல சரீரத்தில் செய்த நன்மை தீமையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல நஷ்டம் அடைவான் ஆனாலும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல கர்த்தர் தாமே அந்நாளில் தந்தருள்வார் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வசனங்களை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்து கொள்ளுவோம். ஸோ வசனங்களுக்கு திருப்பிக் கொள்வோம். நேரம் போறபடியா இது அந்த போன குழும கொடுத்த செயற்பாடு. ஆகவே நீங்க எல்லாம் வாசிச்சிருப்பீங்க, பதில் கொடுக்காட்டியும் வசனங்களை வாசிச்சிருப்பீங்க நம்பி நான் வேகமா வசனங்களை வாசிச்சு கொண்டு போறேன். இன்றைய ஸ்டடிக்கு நாங்க வேதத்தை திருப்புறதுக்கு நான் டைம் கொடுக்குறேன். இன்றைக்கு நாங்க ஸ்டடி நித்திய நியாய தீர்ப்பை பத்தி படிக்க வேணும். ஸோ அதை படிக்கக்குள்ள பைபிளை திருப்பி படிக்கிறதுக்கு நான் நேரம் கொடுக்குறேன். இது ஏற்கனவே கொடுத்த செயல்பாடு, ஒரு வாரம் டைம் கொடுத்திருந்தேன். அதனால நீங்க வசனங்களை வாசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அதனால இந்த வசனங்களை நான் இதிலேயே போட்டிருக்கிறேன். சீக்கிரமா வாசிச்சு கொண்டு போவோம். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 4 வசனங்கள் இந்த வசனங்கள் தான். ரோமர் 14வது அதிகாரத்துல இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய வசனங்களை மட்டும் மார்க் பண்றேன். நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே, அதை கவனிக்க வேணும். அடுத்தது, நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். ஸோ இந்த ரோமர் 14வது அதிகாரத்துல 10லிருந்து 12 வரையிலான வசனங்கள் நாம் இந்த நிகழ்வோடு தொடர்பு பெற்று நாம் கவனிக்க வேண்டிய வசனம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போம், நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான் என்பது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. அதாவது ஆவியில் நடந்த பாவம் அல்ல, ஆவியில் செய்த பாவம் அல்ல. இது சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. அதாவது இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்த முறை எப்படி இருக்கு அதைத்தான் இதுக்கு குறிக்குதே தவிர எங்களை பாவத்தை குறித்ததான நியாய தீர்ப்பு அல்ல இது. ஸோ சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் அந்த நாம் செய்த வேலைப்பாடு, நாம் செய்த செயற்பாடுகளை குறித்து விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனவனுடைய வேலைப்பாடு, அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அது எப்படிப்பட்டது? நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் கூலியை பெறுவான். அவன் கட்டினது நிலைத்தால் அதுக்குரிய பலனை பெறுவான். கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான்.
அவனோ ரட்சிக்கப்படுவான். சோ அவன் அவன் கட்டினது வெந்து போனான், நிலைக்காமல் போனால் நஷ்டம், அவனுக்கு நஷ்டம் வரும். ஆனால் அவன் கெட்டு போக மாட்டான், அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் காக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். சோ இது எங்களுக்கு தெளிவா சொல்லுது. இது வந்து எங்களுக்குரிய நரக ஆக்கினையை குறித்தோ நரக தண்டனை குறித்தோ அல்ல. இது இது வந்து எங்களுடைய செயல்களுக்கு குறிய அஹ், பரிசு கூலியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாங்க நாங்க ஆண்டவருக்காக செய்யறோமா இல்லாட்டி எங்களுடைய இஷ்டத்துக்காக செய்யறோமான்றது தான் விஷயம். நீங்க இந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல கொஞ்சம் நாங்க அந்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் நான் பைபிளுக்கு வந்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல கொஞ்சம் ஒரு விளக்கம் தேவைப்படுங்கிறதுனால இது நாங்கள் பிறகும் பார்ப்போம், பரவாயில்ல. 12வது வசனத்தை பாருங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளால் கட்டினான். அப்போ சில பேர் பொன் வச்சு கட்டுறாங்க, சில பேர் வெள்ளி வச்சு கட்டுறாங்க, சில பேர் வெளியேறப்பெற்ற கல் வச்சு கட்டுறாங்க, சிலர் மரம் வச்சு கட்டுறாங்க, சிலர் புல்லு வச்சு கட்டுறாங்க, சிலர் வைக்கோல் வச்சு கட்டுறாங்க. சோ இதுல அவர்கள் செய்த செயல்களை குறிக்குது, ஒரு அடையாளமா உவமையா குறிக்குது. சோ இதெல்லாம் அக்கினியினால் சோதிக்கப்படும் பொழுது இவற்றில் எது தப்புதோ அது அப்படி தப்புறவனுக்கு தான் கூலி கிடைக்கும். எவற்றுக்கு எல்லாம் தப்பாமல் அழிஞ்சு போகுதோ அவர்களுக்கு கூலி கிடைக்காது. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், தப்புவார்கள். சோ இது வந்து எங்களுடைய செயல், நாங்க ஆண்டவருக்காக செய்யற செயல் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ற விதமான செயலா இல்ல எங்களுடைய இஷ்டப்படி சுய இஷ்டமான நாங்க செய்யற செயலா என்றது தான் இதுல வித்தியாசப்படுது. சோ நாங்க ஆண்டவருக்காக செய்யும் செயலா இருந்தால், ஆண்டோடைய சித்தப்படி செய்யும் செயலா இருந்தால் அது நிலைக்கும். அல்லது எங்களோட சுய இஷ்டமாய் எங்களுக்காக நாங்க செய்து கொள்ளுகிற செயல்களா இருந்தால் அவை நிலைக்காது என்பதுதான் இதோடைய அர்த்தம். ஸோ அடுத்தது ஓகே, நீதியின் கிரீடம் கடைசியா சொல்றாரு பவுல் அவர்கள் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகி கர்த்தர், இங்க கர்த்தர்னு சொல்லப்படுறது அன்றைய இயேசு கிறிஸ்துவை, அந்நாளில் எனக்கு அதை தந்தருளுவார், அதை எனக்கு தந்தருளுவார். அந்நாளில், அந்நாளில், அப்போ ஒரு நாள் இருக்கு, அந்த நாள்ல தான் அவர் தருவார். சோ அந்த நாள் எப்ப? எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்ப அவர் வருகிறதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும், அதாவது விசுவாசிகள் தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, அவிசுவாசிகள் விரும்ப மாட்டாங்க அந்த நாளை. அவர் பிரசன்னமாகிறதை விரும்புவர்கள் விசுவாசிகள். சோ அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த பரிசை கொடுக்கின்றார், அந்த நீதியின் கிரீடத்தை கொடுக்கின்றார். இது குறித்து மேலதிக விவரங்கள் நாங்கள் இன்றைய ஸ்டடியில படிக்க இருக்கு. ஸோ இந்த 4 வசனங்களை வாசிச்சதுல இந்த 2வது நிகழ்வு வந்து கிறிஸ்துவனுடைய நியாயாசனம். எங்களை கிறிஸ்து எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிறகு, ரகசிய வருகையில வந்து எங்களை எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிறகு நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக இருந்து எங்களுக்குரிய பலன், எங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். சோ இது வந்து எங்களுடைய கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக விசுவாசிகளுக்கு மட்டும் கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பமா இருக்கு, விசுவாசிகளுக்கு மட்டும் கிடைக்கின்ற பரிசளிப்பு விழாவா இருக்கு. சோ இதுல வந்து அவனவனுடைய கிரிக்கு தக்க விதமாக பலன் கொடுக்கும் நேரம் கிறிஸ்துவனுடைய நியாயாசனம். இது வந்து எங்களை ஆக்கினைக்குட்படுத்தும், தண்டனைக்குட்படுத்தும் நியாய நியாயாசனம் அல்ல. அது குறித்து நாங்க பிறகு பார்ப்போம் இதை குறித்து விவரமா. இது வந்து அவனவனுக்குரிய பரிசு கொடுக்கும், அவனவனுக்குரிய பலன் கொடுக்கும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனம். இது எங்களை எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிறகு அடுத்து நடக்க போகிற நிகழ்வு. அதுக்கு பிறகு 3வது நடக்க போற நிகழ்வை குறித்து 2 வசனம் கொடுத்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலையும் எபேசியர் 5வது அதிகாரத்திலையும் அந்த வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சோ இது வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். இந்த நிகழ்வு வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். அது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது.
அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. இங்க 2 வேர்ட்ஸ் நீங்க கவனிக்கணும். 2 வேர்ட்ஸ் நீங்க கவனிக்கணும். ஒன்று ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். இன்னொன்று கல்யாண விருந்து. ஒன்று கல்யாணம் ஒன்று நடக்குது, கல்யாண விருந்து ஒன்று நடக்குது. பொதுவா நாங்களும் அப்படித்தானே, வெட்டிங் ஒன்று செய்வோம், வெட்டிங் ரிசப்ஷன் இன்னொன்று செய்வோம். ஸோ இங்கேயே அந்த மாதிரி 2 விஷயம் இருக்கு. கல்யாணம் ஒன்று இருக்கு, கல்யாண விருந்து ஒன்று இருக்கு. அநேகமா இது கல்யாணம் நாங்க மேல போன பிறகு நடக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த உபத்திரவ காலம் நடக்கும். 7 வருஷம் உபத்திரவ காலம் பூமியில நடக்கும். அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் பூமியில் இருக்கக்குள்ள பரலோகத்துல இந்த கல்யாணம் நடக்கும்ன்றது தான் யூகம். ஆனா கல்யாண விருந்து நடக்கிறது 1000 வருஷ அரசாட்சி காலத்துல, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் எழுந்த பிறகு, உயிர் தெழுந்த பிறகு. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் என்று கொஞ்சம் பேர் இருக்காங்க. யார் இந்த அழைக்கப்பட்டவர்கள்? சோ அது இருந்து பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளும் உபத்திரவ கால ஆஹ், விசுவாசிகள், உபத்திரவ கால பரிசுத்தவான்களுமாய் இருக்கக்கூடும் என்றதுதான் யூகம். சோ அழைக்கப்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப அவர்களும் அதுல பங்கு பெற வேண்டும். சோ அவர்கள் பங்கு பெற வேண்டுமா இருந்தால் அது உபத்திரவ காலம் முடிந்து அந்த 1000 வருட அரசாட்சி காலத்துக்குள்ள தான் இந்த கல்யாண விருந்து நடக்க வேண்டும். சோ இதை புரிந்து கொள்ற விதம் அப்படியாகத்தான் இருக்கு. கல்யாணம் நாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போன பிறகு மேல நடக்கும். கல்யாண விருந்து 7 வருடம் கழிச்சு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் பொழுது நடக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தா இருக்கு. மறுபடியும் நான் உபாகமம் 29, 21 தான் சொல்லணும். யாருக்குமே முழுசா எனக்கு தெரியும் இதுதான் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு ஆணித்தனமா சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள் இப்படி எழுதப்பட்டிருக்கு, இதெல்லாம் உண்மையில நடக்கக்குள்ளதான் உண்மையா இது இப்படித்தானான்றது எங்களுக்கு தெரியும். இது எழுதப்பட்டிருக்கிறத வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் தான் முன்வைக்கலாமே தவிர உண்மைக்கு நடக்கக்குள்ளத்தான் இது இப்படித்தான் நடக்குதுன்றத நாங்க தெரிஞ்சு கொள்ள முடியும். சோ உபாகம் 29, 29 மனதில் வச்சுக்கொள்ளுங்க. மறைக்கப்பட்டவைகள் கர்த்தருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியவைகள். சோ எந்த அளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு தான் எங்களால புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய சம்பூர்ண ஞானத்தை எங்களால புரிந்து கொள்ள முடியாது. சோ எபேசியர் 5வது அதிகாரத்துல இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாருண்டா, இயேசு கிறிஸ்து பலியானது மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வது. சோ எபேசியர் 5வது அதிகாரத்தில் 31வது 32வது வசனங்கள்ல, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனின் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. இது ஒரு ரகசியம். என்ன ரகசியம்? நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த 31வது வசனம் ஆதாம் ஏவாளை பத்தி சொல்லப்பட்டது. மனுஷன் தன் தகப்பனின் தாயையும் விட்டு மனைவியுடன் இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இது ஆதாம் ஏவாளை பத்தி சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு திருமணங்களை நாங்க பயன்படுத்துகிறோம். திருமணங்கள்ல பிரசங்கம் பண்ணும் பொழுது, வாழ்த்து சொல்லும் பொழுது இதை பயன்படுத்துகிறோம். ஆனால் பவுல் அவர்கள் அதை சம்மதப்படுத்துகிறார். அது ஒரு ரகசியமாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். அப்ப கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையிலே அந்த கல்யாணம், திருமணம் ஒன்று நடக்க இருக்கிறது. அது சபையை எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிறகு. ஸோ அந்த கல்யாணம் எப்படி இருக்கும், எப்படி மேலதிக விவரங்கள் இன்னும் எங்களுக்கு பெருசா தெரியாது. சரி. சோ அந்த 2 வசனங்களை வச்சு இந்த 3வது நிகழ்வு தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவர்னா எங்களுக்கு தெரியும், அன்றைய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட ஒரு சொல். சோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் தான் 3வது நிகழ்வு. முதலாவது நிகழ்வு அன்றைய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் விசுவாசி எடுத்துக்கொள்ளப்படுவான். அது பிறகு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக இருந்து விசுவாசிக்கு பலன் கிடைக்கிறது. 3வது விசுவாசியின், அதாவது சபை கிறிஸ்துவுடனான திருமணம், அவர்களுக்கு இடையிலான ஒரு ஐக்கியம், அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது. 4வது நிகழ்வு, அதற்கு 3 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல, கொலோசியர் 3வது அதிகாரத்துல, சகரியா 14வது அதிகாரத்துல. அந்த வசனங்களையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்வோம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல இந்த வசனங்கள் நான் போன வாரமே கொடுத்துட்டேன். நீங்க வீட்டுல வாசிச்சிருந்தீங்கன்னா நான் இப்ப சொல்லிக் கொண்டு போறது டக் டக்குன்னு உங்களுக்கு புரியும். ஒருவேளை
புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னா, இல்லாட்டி போன ஒரு வாசிக்க முடியாம போயிட்டதுன்னு சொன்னா கொஞ்சம் அதாவது வேகமா போறதுனால கொஞ்சம் சிக்கலா இருக்கலாம். இருந்தாலும் நேரம் எங்களுக்கு லிமிட்டட் தான் இருக்கு. ஸோ ஏற்கனவே இப்பவே அரை மணி நேரம் முடிஞ்சுது. நாங்க இந்த செயற்பாட்டு விடைகளை பார்க்கறதுக்கு இன்றைய நாள் முடிஞ்சிடும் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை திரும்ப ஒருக்கா பாருங்க. இந்த வசனங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த வசனங்களை திரும்ப ஒருக்கா நீங்க வாசிச்சு பாருங்க. ஸோ இந்த 4வது நிகழ்வுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல, பின்பு பரலோகம் திறக்க கண்டேன், திறந்திருக்க கண்டேன். இப்ப வானம் திறக்குது. இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதில் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறிப்பிடுது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய வார்த்தை என்ற ஒரு பெயர் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும், இந்த விசுவாசியின் எதிர்காலத்தை பத்தி தான் நாங்க படிக்கிறோம். சோ இதுதான் எங்களுக்கு பொருத்தமானது, விசுவாசிக்கு பொருத்தமானது இதுதான். பரலோகத்தில் உள்ள சேனைகள், அது முதலாவது வருகையில், அதாவது இந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொண்டு எங்களை மேல எடுத்துக்கொண்டு போய்கிட்டார். சோ இப்ப நாங்க பரலோகத்துல தான் இருக்கிறோம். சோ அந்த பரலோகத்தில் உள்ள சேனைகள் என்று சொல்லும் பொழுது அதுல நாங்களும் உட்படுவோம். சோ அந்த பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். சோ இந்த கூட்டத்துல நாங்களும் இருப்போம் என்பதுதான் புரிதல். சோ எல்லாரும் குதிரை சவாரி செய்யறதுக்கு பயிற்சி பெற்றிருந்தா நல்லது. என்ன, குதிரை மேல ஏறி பழகி குதிரை ஓட்டுறதுக்கு, குதிரை சவாரி செய்யறதுக்கு பழகிருந்தா நல்லது தானே. வெள்ளை குதிரை தருவாங்களாம் எங்களுக்கு. தேவைப்படுமோ தெரியல, பாப். சரி, அது சும்மா ஜோக் மாதிரி சொல்ல பார்த்தேன், சரி வரல. அடுத்தது கொலோசியர் 3வது அதிகாரத்துல, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். சோ நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து ரிவீல் ஆகக்கொள்ளும், அதாவது உலக மக்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, அதாவது அது 2வது வருகையை குறிப்பிடுது. சோ நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்ப நாங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவோம், நாங்களும் அவரோட கூட வருவோம் என்றதுதான் அதனுடைய அர்த்தம். சோ இது இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை, அதாவது பகிரங்க வருகையை குறிக்குது. இயேசு கிறிஸ்து 2வது வருகை 2 பாகமா பிரிக்கலாம். முதலாவது வருகை பெத்லகேமுள்ள ஒரு குழந்தையை போல பிறந்தார். 30 வயதுல ஞானஸ்நானம் பெற்றார். கிட்டத்தட்ட 33 வருடங்கள்ல அவர் சிலுவையில் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாளைக்கு பிறகு பரலோகத்துக்கு போனார். சோ அவருடைய முதலாவது வருகை அது. 2வது வருகையை 2 பாகங்களா பிரிக்கலாம். அதுல ஒரு பாகம் தான் ரகசிய வருகை, 2வது பாகம் தான் பகிரங்க வருகை. சோ இது 2வது வருகை, இந்த 2வது பாகம் கிறிஸ்து வெளிப்படும் போது எல்லா உலக மக்களும் காணும் பொழுது. சோ சகரியா இதை பத்தி என்ன சொல்றாருண்டா 14வது அதிகாரத்துல, அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக வழியே ஓடி போவீர்கள், மலைகளின் பள்ளத்தாக ஆத்சால் மட்டும் போகும், நீங்கள் யூதாவின் ராஜாவாகி உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சி தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள். கடைசி லைன் தான் முக்கியம். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அப்ப நாங்களும் அவரோட வருவோம் என்றது தான் இது. அப்ப விசுவாசியின் எதிர்காலம். சோ ரகசிய வருகையில அவர் எங்களை எடுத்துக்கொண்டு போய் விடுவார், எங்களுக்கான பரிசுகள் பலன் கொடுப்பார். அவருடைய கல்யாணம் நடக்குது. அதுக்கு பிறகு 7 வருஷம் கழிச்சு அவர் வரும் பொழுது அவரோடு கூட நாமும் வருவோம். சோ விசுவாசியின் எதிர்காலம் இப்படியாகத்தான் இருக்கு. சோ இந்த நிகழ்வுக்கு, 4வது நிகழ்வுக்கு நாங்க சொல்ல பெயர் தான் 2ஆம் வருகை. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை அல்லது பகிரங்க வருகை என்று சொல்லலாம். அடுத்து 5வது நிகழ்வு, அதுக்கு 3 வசனம் கொடுத்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 20, 2 தீமோத்தேயு 2, தானியேல் 7. இந்த வசனங்கள் ஒருக்கா பார்ப்போம். வெளிப்படுத்தல் 20ல
சிங்காசனங்களை கண்டேன். யோவான் சிங்காசனங்களை கண்டார், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். பன்மையில் இருக்கு. அப்ப நிறைய பேர் இருக்கணும். நியாயம் தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் அவருடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளில் தங்கள் கையிலும் அது முத்திரை தரித்து கொள்ளாதவர்களையும் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். சோ இவர்கள் வந்து உபத்திரவ கால பரிசுத்தவான்கள். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் உயிர் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்களும் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் அதிகாரத்துக்கு மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாடுவார்கள். இந்த வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 1000 வருஷம் அப்படிங்கிறது 6 முறை வருது. 1000 வருஷம்ன்றது இந்த 20வது அதிகாரத்துல இந்த 1000 வருஷம் அப்படிங்கிறது முதல் 7 வசனங்களுக்குள்ள இந்த 1000 வருஷம் அப்படிங்கிறது 6 முறை வருது. ஸோ இந்த 3 வசனங்களும் 3 தடவை வந்திருக்கு. இதுக்கு முன்பு இருக்கிற வசனங்களையும் 7வது வசனத்தையும் பார்த்தா 6 முறை வருது. ஸோ இந்த 1000 வருஷம் அரசாழ்வார்கள் என்பது தான் இதுக்கு குறிப்பு. ஸோ 2 தீமோத்தேயு புத்தகத்தில் பவுல் அவர்கள் சொல்லுகிறார், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடனே கூட ஆளுகையும் செய்வோம். இப்போ விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நாம் அவரோட கூட ஆளுகை செய்வோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. தானியேல் 7வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டு இருக்கும். ஸோ உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களே ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். எது கொடுக்கப்படுது? வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்யமும் ஆளுகையும் மகத்துவமும் கொடுக்கப்படுதான் பரிசுத்தவான்களுக்கு, அதாவது நமக்கு விசுவாசிகளுக்கு. உன்னதமாவுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுது. அப்ப நாம் ஆட்சி செய்வோம், நாமும் ஆட்சி செய்வோம், கிறிஸ்துவுடனே கூட நாமும் ஆட்சி செய்வோம் என்றது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ இது 5வது நிகழ்வு. ஸோ இதற்கு நான் கொடுக்கக்கூடிய தலைப்பு தான் 1000 வருட அரசாட்சி அல்லது சகாப்த ஆட்சி காலம். சகாப்தம் என்றா நாங்க 1000 வருஷத்தை தானே குறிக்கிறோம். 1000 வருஷத்தை தானே நாங்க சகாப்தம் என்று சொல்றோம். ஸோ 1000 வருட அரசாட்சி காலம் அல்லது மிலேனியல் ரெயின் என்று சொல்லலாம். ஸோ இது 5வது நிகழ்வு. முதலாவது நிகழ்வு இயேசு கிறிஸ்து வந்து எங்களை எடுத்துக்கொண்டு போற ரகசிய வருகையில். அதுக்கு பிறகு அவருடைய கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக எங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட போகுது. கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்குது 3ஆவதாக. 4ஆவதாக அவருடைய 2வது வருகையில் அவரோடு கூட வருவோம். 5ஆவதாக அவரோடு கூட நாங்கள் ஆளுகை செய்வோம் 1000 வருடங்களாக. அதுக்கு பிறகு விசுவாசிக்கு என்ன நடக்குது? 6வது நிகழ்வுல இதுல விசுவாசிகளுடைய பங்களிப்பு எதுவும் இல்லை, இது பங்கேற்பு இல்லை. இந்த 6வது நிகழ்வுல விசுவாசிக்கு பங்கேற்பு இல்லை, ஆனா டைம் டேபிள்ல நடக்குது. இது 6வது நடக்க போறது. அடுத்து நடக்க போறது அவிசுவாசிகளுக்குரிய நியாய தீர்ப்பு. இதை பத்தி நாங்க இன்னைக்கு படிக்க வேணும். இந்த நித்திய நியாய தீர்ப்புல நாங்க இதை பத்தி தான் படிக்க போறோம். ஸோ அந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்தை பத்தியும் 2வது நிகழ்வை பத்தியும் இந்த 6வது நிகழ்வை பத்தியும் தான் நாங்க இந்த நித்திய நியாய தீர்ப்பில் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து விசுவாசிகளுடைய பங்கேற்பு இல்லை. விசுவாசிகள் இதுல இந்த நியாய தீர்ப்புக்குரியவர்கள் அல்ல. இது வந்து அவிசுவாசிகளுக்குரிய நியாய தீர்ப்பு. இதுக்கு பேர் வந்து கடைசி நியாய தீர்ப்பு என்று சொல்லலாம். அப்படி இல்லாட்டி பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லலாம். பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லலாம், அல்லது கடைசி நியாய தீர்ப்பு என்று சொல்லலாம், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லலாம். ஸோ இது வந்து வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்துல 11லிருந்து 15 வரையிலான வசனங்களுக்கு நீங்க அதை வாசிச்சு பார்த்து கொள்ளலாம். அடுத்தது 7வது வெளிப்படுத்தல் புத்தகத்துல இதுல 5 வசனம் இருக்கு. வெளிப்படுத்தல் புத்தகத்துல சாரி
வெளிப்படுத்தல் புத்தகத்துல 21வது அதிகாரத்துல முதல் 4 வசனத்திலையும் அதுக்கு பிறகு 9லிருந்து 27 வரையிலான வசனங்கள்லயும் முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் இருக்க பார்க்க நான் இது வசனம் போடலைங்க இன்னைக்கு. ஓகே, அதை நான் போடாதது காரணம் நாங்கள் வேதத்துல திருப்பி பார்க்க வேணும். முடியுமானா வேதத்துல திருப்பி கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துக்கு வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துக்கு திருப்பிட்டீங்கன்னா இது வந்து 7வது நிகழ்வு. சரியா? 7 நிகழ்வு தான் நான் கொடுத்திருக்கிறேன். ஸோ அதில் 7வது நிகழ்வு வெள்ளை சிங்காசனம், பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகு 21வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள் பாருங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த புதிய இப்ப இருக்கிற வானத்தையும் பூமியையும் இல்லாமல் ஒழிச்சிட்டு புதிய ஒரு வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறாரு. அதுல சமுத்திரம் இல்லையா. ஸோ யாருக்காவது கடல்ல குளிக்கிற ஆசை இருக்குமா இருந்தால் 2வது வருகைக்கு முன்புக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்துருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு முன்பதாக போயிட்டு, இல்லாட்டி நீங்க உங்களுடைய மரணத்துக்கு முன்பதாக போயிட்டு கடல்ல குளிச்சுட்டு வந்துருங்க. ரகசிய வருகைக்கு பிறகு எங்களுக்கு கடல்ல குளிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. நாங்க பரலோகத்துக்கு போயிட்டு திரும்ப இங்க வந்து 1000 வருஷம் அரசாட்சி 1000 வருஷம் அரசாட்சியில கடல்ல குளிக்க சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. அதை வேதத்துல அதை பத்தி ஒன்றும் சொல்லல. அதுக்கு பிறகு 1000 வருடம் முடிஞ்ச பிறகு இந்த இப்ப இருக்கிற பூமியும் வானம் ஒளிஞ்சு போய்விடும். புதிய வானமும் புதிய பூமியும் தான் படைக்கிறார். அதுல கடல் இல்லையா, சமுத்திரம் இல்லையா. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பின. சோ தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர்களிடத்துல தான் இருக்க போகுது. மோசே வனாந்திரத்துல ஒரு கூடாரத்தை கட்டினாரு. அதுக்கு பிறகு சாலமோன் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினாரு. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் எருசலேம்ல ஒரு தேவாலயம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ஆண்டவருடைய வாசஸ்தலம், தேவன் வாசிக்க போற இடம் மனுஷர்களிடத்துல, சபை நடுவில். ஸோ 21வது அதிகாரத்திலேயே 9லிருந்து 27 வரை இந்த புதிய எருசலேம், இந்த பரிசுத்த நகரம், புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை குறித்து விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 9வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை. ஸோ அதுல 12 விஷயங்கள், 12 சொல்ற விஷயங்கள் 7 இருக்கு. அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கிறேன். 12 என்று சொல்ற 7 விஷயங்கள் இருக்கு. கண்டுபிடிக்க பார்ப்போம். அது பாருங்க பார்ப்போம். வேதத்துல உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. 9லிருந்து 27 வரைக்கும் திருப்பி அந்த 12 விஷயங்களை கண்டுபிடிக்க, 7 விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுமா? 12 வார 7 விஷயங்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஆஹ் ஆஹ் 9வது வசனத்திலிருந்து கீழே வாசிச்சு கொண்டு போகும் பொழுது 10வது வசனத்துல பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வர. அப்ப தேவனிடத்திலிருந்து இறங்கி வருது ஒரு நகரம். அது எப்படிப்பட்ட நகரம் என்று தெரியாது. ஆனா அதுல சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கு ஒளியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. இப்ப யோவானுக்கு இதை விவரிக்க தெரியல, இது எப்படி இருக்கும்னு விவரிக்க தெரியல. சோ இந்த பூமியிலேயே அவர் கண்டதிலேயே விலை உயர்ந்த பொருட்களை வச்சு அவர் அதை விவரிக்கிறார். அவரால் முடிந்த அளவுக்கு அவர் விவரிக்கிறார். சோ அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், அது பெரிய மதில் இருக்கலாம் நகரத்தை சுத்தி.
கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்கள். இதுதான் முதலாவது விஷயம். 12 வாசல்கள் இருக்கு. 12 வாசல்கள் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். இது 2வது 12. சரி. இந்த ஜூம் கொஞ்சம் குழப்புது இன்றைக்கு. போக மாட்டேங்குது. சரி. 12 தூதர்கள், 12 வாசல்கள், 12 தூதர்கள். அந்த வாசல்கள் இஸ்ரவேல் சந்ததியாகிய 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் தெரியுமா? மனப்பாடமா தெரியுமா? யாருக்காவது சொல்ல முடியுமா? தெரியாதவங்க ஆதியாகமம் 29வது 30வது அதிகாரத்துல வாசிச்சு அந்த 12 பேரையும் தேடி கண்டுபிடிங்க. ஆதியாகமம் 29 30ல அந்த 12 பேருடைய பிறப்பு வரிசையா எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஆதியாகமம் 29லயும் 30லயும். அடுத்து நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்ததா. இது 4வது 12. 12 அஸ்திவார கற்கள். 12 அஸ்திவார கற்கள். அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் பெயர். 12 அப்போஸ்தலருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. ஸோ 12 கோத்திரத்தாருடைய பெயர் நீங்க கண்டுபிடிக்கலாம். எங்க ஆதியாகமம் 29வது 30வது அதிகாரங்கள். அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலரோட பேர் எங்க இருக்கு? அதை நீங்க காணலாம். மத்தேயு 6வது அதிகாரத்திலையும், மார்க்கு 3வது அதிகாரத்திலையும், லூக்கா 10வது அதிகாரத்திலையும் நீங்க பார்க்க. இல்ல, நான் மாத்தி சொல்லிட்டேன். மத்தேயு 10வது அதிகாரத்திலையும், லூக்கா 6வது அதிகாரத்திலையும், மார்க்கு 3வது அதிகாரத்திலையும் நீங்க பார்க்கலாம். மத்தேயு 10, மார்க்கு 3, லூக்கா 6 இந்த அதிகாரங்களை நீங்க 12 அப்போஸ்தலருடைய பெயர்களை பார்க்கலாம். ஆனா ஒரு வித்தியாசம், யூதாஸ் காரியத்தோட பெயர் இருக்காது, மத்தியாட பெயர் தான் இருக்கும். அது நீங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தை பார்க்கலாம். யூதாஸ் காரியத்தோட பெயருக்கு பதிலா அவனுடைய உத்தியோகத்தை இன்னொருவன் பெற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவனுக்கு பதிலா மத்தியாட பெயர் தான் இருக்கும் என்றதுதான் எங்களுடைய புரிதல். ஸோ இப்போ அதுக்கு 12 எத்தனை வந்துட்டு? 12 வாசல்கள், 12 தூதர்கள், 12 கோத்திரத்தார், 12 அஸ்திபாரங்கள், 12 அப்போஸ்தலர்கள், 5 12 வந்தாச்சு. வேற என்ன 12 இருக்கு? நகரத்தின் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். நகரம் சதுரமாயிருந்தது. நகரத்தின் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அதன் மதிலை அளந்த போது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படி 144 முழமாயிருந்தது. அதை பற்றி விவரங்கள் போடப்பட்டிருக்கு. அந்த வருது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்தின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஸோ இப்படி 12 ரத்தினங்கள். முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கால், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பத்ரமராகம், 7வது சொர்ணரத்தினம், 8வது படிகப்பச்சை, அப்போ புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. ஸோ இந்த மாதிரி 12 ரத்தினங்கள் இருக்கு. ஸோ 12 ரத்தினங்கள். அதே மாதிரி 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. வாசல்கள் அஸ்திபாரம் ரத்தினங்கள், வாசல்கள் முத்துக்கள். இந்த மாதிரி 7 12 இருக்கு இந்த பரிசுத்த நகரத்துல. இந்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்துல 7 12 இருக்கு. 12 வாசல்கள், 12 தூதர்கள், 12 கோத்திரத்தாருடைய பெயர், 12 அஸ்திபார கற்கள், அதுல 12 அப்போஸ்தலருடைய பெயர், அந்த அஸ்திபார கற்கள் 12 ரத்தினங்களால் ஆனது, வாசல்கள் 12 முத்துக்களால் ஆனது. ஸோ இந்த மாதிரி 7 தடவை 12ன்றது இதுல குறிப்பிடப்படுது. 22வது அதிகாரத்துல அவர்கள் சதா காலங்களிலும் அரசு ஆளுவார்கள். முதல்ல நாங்க 20வது அதிகாரத்துல என்ன பார்த்தனாங்க? 20வது அதிகாரத்துல பார்த்தனாங்க 1000 வருஷம் அரசு ஆளுவார்கள். ஆனா 22வது அதிகாரத்துல அவர்கள் சதா காலங்களிலும் அரசு ஆளுவார்கள்னு வருது.
இப்ப இது வந்து அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சிக்கு தாண்டி புதிய வானம் புதிய பூமியில எங்களுடைய அரசாட்சி. அதுக்கு பிறகு என்றென்றைக்கும் நாங்கள் அரசாளுகிறவர்களாக இருப்போம். எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 13வது அதிகாரத்திலும் இருக்க இந்த வசனங்கள் முக்கியமானவை. அதை நான் இங்க போட்டிருக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரத்துல பாருங்க, 10வது வசனத்துல ஆபிரகாமை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இப்ப நாங்க பார்த்த விவரம் 12 அஸ்திபாரங்கள் இருக்கு, 12 ரத்தினங்களால் ஆனது. அந்த நகரத்துக்காக ஆபிரகாம் காத்திருந்தான். அவன் அந்த காலத்துல இருந்தே அவனது எதிர்பார்ப்பு அப்படி இருந்தது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று கானான் தேசத்தை பற்றிய வாக்குத்தத்தம் தான் இருந்தது. ஆனா அவனுடைய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த பூமியில இருந்த நகரத்தில் அல்ல. அவனுடைய எதிர்பார்ப்பு இருந்தது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவன் தேவனுடைய நண்பன் என்றபடியினால தேவனுடைய இருதயத்தை அவன் அறிந்திருந்தான். ஸோ அவனுக்கு வந்து அந்த வரப்போகிற எருசலேமை பற்றிய விசுவாசம், அதை பற்றிய எதிர்பார்ப்பு தான், நம்பிக்கை தான் அவனுக்கு இருந்தது. 16வது வசனத்துல அதே அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனத்துல அதே அல்ல, மேலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். மற்றவர்கள், மற்ற விசுவாசிகள், மற்ற பழைய ஏற்பாடு விசுவாசிகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். சோ அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். அதே மாதிரி எங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 13வது அதிகாரத்துல, எபிரேயர் 13வது அதிகாரத்துல 14வது வசனத்துல, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். சோ எங்களுடைய நோக்கம் வந்து இங்க இருக்கிற ஒரு சென்ட் காணிக்கு, ஒரு நிலத்துக்கு, 1 ஏக்கர் நிலத்துக்கு நாங்க சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறதுல பிரயோசனம் இல்லை. இந்த பூமியில எங்களுக்கு நிலையான நகரம் இல்லை. எங்களுக்கு நாங்க வரப்போகிறதைத்தான் நாடி தேடிக்கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு மகிமையான ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சோ அதைத்தான் நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேணும். அதுதான் எங்களுடைய நித்திய வாசஸ்தலம். சோ இந்த ஏழாவது நிகழ்வு அது வந்து எங்களுடைய நித்திய வாசஸ்தலம். இப்ப இன்றைக்கு விசுவாசிகள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க என்னது, செத்த பிறகு நாங்க பரலோகம் போறோம், எப்பயுமே நாங்க பரலோகத்துல தான் வாழ போறோம். இல்ல, பரலோகம் தற்காலிக இடம். அது வந்து ஒரு டெம்பரரி பிளேஸ். தற்காலிகமா தான் பரலோகத்துல இருக்க போறோம். மிஞ்சி மிஞ்சி போனா 7 வருஷம் இருப்போம். மேக்சிமம் ஒரு 7 வருஷம் தான் பரலோகத்துல இருக்க போறது. இயேசு கிறிஸ்து வருகையிலிருந்து நாம் பரலோகத்துக்கு போயிட்டு ஒரு 7 வருஷம் தான் இருக்க போறோம். அதுக்கு பிறகு திரும்ப பூமிக்கு வர போறோம். பூமியில ஒரு 1000 வருஷம் இருக்க போறோம். அந்த பூமியில 1000 வருஷம் இருந்ததுக்கு பிறகு ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்கிறார், புதிய எருசலேம் உருவாக்குறார். அங்கத்தான் நாங்க வாழ போறோம். அந்த புதிய எருசலேம் தான் எங்களுடைய நித்திய வாசஸ்தலம். சோ ஒரு விசுவாசியுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கு. சோ ஆண்டவர் இப்படி எங்களுக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சோ இதை வாசிக்கக்குள்ள எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வந்த ஒரு வசனத்துக்கு நாங்க ஒரு திருப்பி பார்ப்போம். நான் இதுக்கு முன்பு ரெடி ஆகல. இப்ப இது பார்க்கக்குள்ள எனக்கு வந்த ஞாபகம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரை மறந்துட்டேன். கொஞ்சம் இருங்க, பார்த்துக்கொள்றேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், எஸ், 9வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அது தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நாங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? விசுவாசிகளாகிய நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அப்படிப்பட்டவர்களுக்கு, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது தேவன் யார் மேலெல்லாம் அன்பா இருக்கிறாரோ அவர்களுக்கு அல்ல. அது யோவான் 3:16. யோவான் 3:16ல தேவன் இந்த உலகத்தில் இருக்க எல்லார் மேலே அன்பு வச்சு எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவ கொடுத்துட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அது உலகத்தின் மீது தேவன் வச்ச அன்பு. இங்க சொல்லப்படுறது தேவன் மீது வைக்கிற அன்பு, தேவன் மீது வைக்கிற அன்பு. சோ தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது விசேஷ நம்பர். எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொள்றதில்லை. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மறித்திருந்தாலும், தேவன் எல்லார் மீது அன்பாக இருந்தாலும், எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதில்லை. எல்லாரும் தேவனை திரும்ப அன்பு கூறுகிறது இல்லை.
எவர்களெல்லாம் தேவனில் அன்பு கூறுகிறார்களோ, அதாவது விசுவாசிகளாய் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்ப நாங்க ஒருபோதும் காணாத, ஒருபோதும் காது கேட்காத, எங்களுடைய இருதயத்துல தோன்றாத விஷயங்களைத்தான் ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சும்மா ஆண்டவர் வந்து எங்களுக்காக உயிரை கொடுத்துட்டு போயிட்டாரு, நாங்க இனி பரலோகத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு எங்கேயாவது ஒரு மூளையை பிடிச்சு கொண்டு தூங்கலாம்ன்றெல்லாம் கனவு காண இயலாது. ஆண்டவர் எங்களுக்காக ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. விசுவாசியின் எதிர்காலம்னு பார்த்தா அடுத்த ஒரு 7 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஸோ ஆண்டவர் எங்களுக்காக பெரிய பிளான் வச்சிருக்கிறார். அது ஆயத்தம் பண்ணினைகளை யாருடைய கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஸோ ஆண்டவர் எங்களுக்காக இவ்வளவு பெரிய பெரிய பிளான், ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஸோ நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவனில் அன்பு கூறுவது. அவர் எங்கள் மீது அன்பு வைத்து அவர் எங்களுக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். எங்களுக்காக இவ்வளவு பெரிய திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். எங்களை மகிமைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இருக்கிறார். நாங்க செய்ய வேண்டியது தேவனில் அன்பு கூறுவது மட்டும்தான். ஸோ இன்றைக்கு நான் இதோட முடிக்கிறேன். இன்றைக்கு நாங்க படிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்த நித்திய நியாய தீர்ப்பை பத்தி நாங்க அடுத்த வாரம் படிப்போம். நேரம் போயிட்டது. ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். புரியாது விளங்காது ஏதாவது இருந்தா கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்க ஜெபிச்சு முடிப்போம். யாராவது ஒரு ஜெபிக்கிறீங்களா? என்னுடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் தானே இந்த குரூப். யாருக்காவது கேள்வி கேட்கறதா இருந்தால் இந்த ஃபோன் நம்பர்ல என்ன கான்டாக்ட் பண்ணலாம், இல்லாட்டி எங்கள் குரூப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நிக்சன் தான் இந்த குரூப்பை மெயின்டைன் பண்ணுறது. நானும் அட்மினாக தான் இருக்கிறேன். நானும் அந்த குரூப்பில் அட்மின். ஸோ இது வரப்பிரசாத்ன்றது என்னுடைய நம்பர், என்னுடைய பெயர். குரூப்பில் இணைகிறதா இருந்தால் இதில் இணைந்து கொள்ளலாம். ஸோ கேள்விகள் எதுவும் இல்லாட்டி நாங்கள் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அருமையான இந்த வேளையிலுமாக ஆண்டவரே, தொடக்கம் தொடங்கி முடிவு வரைக்கும் உடைய கரம் கூட இருந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. கத்தாவே, இந்த சகோதரன் மூலம் எங்களோடு இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு நீங்க இடைப்பட்டிருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சகோதரன் மூலம் இன்னும் அநேக வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள கத்தாவே, இந்த சகோதரனை கத்தாவே இன்னும் அதிகமாக கத்தாவே நீங்க ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே வழி நடத்த வேணும் என்று செபிக்கிறேன் அப்பா. இன்றைய தினத்திலும் ஆண்டவரே இதிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே அவர்கள் மென்மேலும் வளர ஆண்டவர் கிருபை செய்ய வேணும் என்று செபிக்கிறேன் அப்பா. கத்தாவே பொறுப்படுங்க, எல்லாவற்றையும் உடைய வல்லமை வாய்ந்த கரத்தை தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமேன். 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 ஆமென். ஆமென்.